இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அவர்களுடைய சட்டம் என்ன, விதிமுறை என்ன, அவங்களோட கலாச்சாரம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது இந்த இந்தியா அப்படிங்கும்போது நமக்குன்னு பண்பாடு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு அப்படிங்கும்போது அதற்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது. தமிழ்மொழி பேசுபவர்களுக்குன்னு ஒரு உண்மையாகவே எல்லா இடங்களிலுமே நம்ம பார்க்குறோங்க. மொழியின் சிறப்பாக பார்க்கும்போது அதில் இதுவும் வருது. இப்போ நம்ம பழமையாக பேசுகிறோன்னு அதை எடுத்துக்க முடியாது. பழமையாக இருந்தாலும் நன்மையாக இருக்கணுங்கிறது தான். பழமைக்கும் நல்லது, நாட்டில் நல்லது நடக்கணும், நல்ல விஷயங்கள் வரணும். பெண்கள் வந்து சுதந்திரமாக எல்லா துறைகளுக்கும் போகலாம், எல்லா துறைகள்லையும் போய் அவர்களுடைய அதீத திறமையை காட்டலாம், சாதனையாளர் ஆகலாம், ஆண்களை விட முன்னாடி வரலாம். அதெல்லாம் தவறில்லை. துறைவாரியாக அனைத்து துறைகளும் இன்னும் எந்தெந்த துறைகளிலெல்லாம் பெண்கள் குறைவாக இருக்காங்களோ, இராணுவத்தில் குறைவாக இருந்தால் இராணுவத்துக்கு போங்க. இன்னும் நிறைய ஃபீல்டு இருக்குது, நீங்கள் போய் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபீல்டு, ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. ஆனால் காலம் காலமாக பெண்களை எப்படி பார்த்தார்களோ, ஒரு ஆபாசமான ஒரு பொருளாக, உண்மையாகவே பழைய காலத்துலலாம் வந்து ஒரு ஒரு காம பொருளாக பார்க்கப்பட்டால் பெண் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் அதே விஷயத்தை இப்போ பயன்படுத்தி நான் வந்து ஒரு காம பொருள் தான், நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் நடந்துக்குவேன், என் அங்கங்களை பற்றி பேசுவேன், என் உடலை காட்டுவேன், இப்படி தான் நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி இதை வெளிப்படையாக உலகத்துக்கு நீங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் காண்பித்து அதன் மூலமாக பணம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஏன் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணல, நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. நாங்கள் சொல்ல வர்றதோட உள்நோக்கம் வேற, கருத்து வேற. பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கு செய்வதறியாமல் அரசாங்கம் உட்பட சாமானியர்கள் உட்பட எல்லாருமே இங்கே வந்து திக்குமுக்காடி போயிட்டு இருக்கோம். எங்கேயுமே போகல. ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் பள்ளி மாணவிகள், சிறுமிகள் அங்கே இங்கேன்னு நடக்கிற சம்பவங்கள்லாம் மர்மமாக நடந்துட்டு இருக்கு. எதுவுமே வெளியில் வர்றதில்ல. இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோங்கிறத மறந்துட்டு தனக்கு பணம் வரணும், மாதம் 600 கட்டுங்க, 400 கட்டுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அதன் மூலமாக அப்பாவியான இளைஞர்களையும் ஏமாற்றி, அந்த இளைஞர்களையும் நான் தவறு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வயதின் கோளாறு காரணமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டியில் அவங்க இது மாதிரியான பெண்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வீணாக பணத்தை கொண்டு போய் இந்த பெண்களை போய் ஃபாலோ பண்ணுறதுல போய் செலவிடுறது, இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை. ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி பரவாயில்ல, நமக்கு ரொம்ப சுலபமான வழியாக இருக்குது, சுலபமான வழியில் நம்ம பணம் ஈட்டலாம் அப்படின்னு ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்க.